ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டு கப்புக்கு வந்து புதுசா ஃபார்மட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் 10ங்கறானுங்க, சூப்பர் 7ங்கறானுங்க. சொல்லுங்க என்னென்ன சொல்றானுங்கன்னு. ஏதோ ஏகப்பட்ட மேட்ச் இருக்கு. இதுல 3 மாசம் நடக்கும் ஃபர்ஸ்ட் போல. நான் வந்து நம்ம ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் நம்ம வியூவர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா அதுல என்ன பிளஸ் ஆர் மைனஸ்ன்ற மாதிரி நமக்கு தோன்றதை பேசுவோம். முன்னாடி எப்படி இருக்கும்னா டாப் 12 டீம்ஸ் டாப் 10 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிடும். ஸோ நீங்க அதை 2 குரூப்பா பிரிச்சு ஆடிட்டு அதுல இருந்து டாப் 3 டீம்ஸ் எடுத்து சூப்பர் 6 ஆடுவாங்க. முன்னாடி வந்து அப்படிதான் இருந்தது. இப்போ ஃபார்மேட்ல என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாப் 10 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க வேர்ல்டு கப்புக்கு. டாப் 10னா டாப் 10னா ரேங்கிங்ல டாப் 10 சொல்ற? இல்ல டாப் 8 ரேங்கிங் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது இல்லாம வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் ஜிம்பாப்வேவும் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபை ஆயிடுவாங்க சின்ஸ் தே ஆர் தி ஹோஸ்ட். சோ ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா டாப் 10 ரேங்கிங்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க 2 பேருக்கு ஹோஸ்ட்ன்றனால ஆட்டோமேட்டிக் குவாலிஃபை ஆவாங்க. நமீபியாவிலயும் நடக்குது கேம்ஸ். ஆனா நமீபியா வந்து ஃபுல் மெம்பர் ஸ்குவாட் நேஷன் இல்லன்றனால நமீபியா ஆட்டோ குவாலிஃபை ஆக மாட்டாங்க. சோ இங்க என்ன பிரச்சனைனா நீங்க டாப் 10 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிடுது. இந்த வாட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 14 மெம்பர்ஸ் டீம்ஸ், ஐ மீன் 14 டீம்ஸ் கொண்ட குவாலிஃபிகேஷனா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இங்கதான் உங்களுக்கு வேற பாயிண்ட் இருக்கு. ஏன்னா டாப் 10 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிடுச்சு, இன்னும் 4 டீம் இருக்கு குவாலிஃபை ஆகும். ஸோ இங்க பாயிண்ட் என்னன்னா அந்த 4 டீமுக்கு நீங்க குவாலிஃபையர் நடத்தணும். யூஸ்வலா எப்பவுமே குவாலிஃபையர் நடக்கும். ஸோ அதாவது டாப் 10 டீம்ஸ் இங்க குவாலிஃபை இருக்காங்களே, அது இல்லாம மீதி அடுத்த லெவல் ஆஃப் டாப் 10 டீம்ஸ் குவாலிஃபிகேஷன் நடக்கும். அதுல சூப்பர் 6 மாதிரி யூஸ்வலா நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5 டீம் 2 குவாலிஃபையர் பத்தி பேசுறேன் நான். இப்போ 5 டீம் 2 குரூப்ல போட்டுட்டு அவங்க 2 டீம் குவாலிஃபை ஆகிற மாதிரி வச்சுட்டு டாப் 4 டீம் அப்படியே செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்னன்னா இந்த டாப் 4 வராங்க தெரியுமா அந்த குவாலிஃபயர்ல, அதுல டாப்ல பினிஷ் பண்றாங்களே, அதாவது அந்த ஃபைனல்ல ஜெயிக்கிறாங்களே, அந்த டீம் டைரக்டா குவாலிஃபை ஆயிடுவாங்க 11th பிளேஸ், டாப் 10 டீம் இல்லாம. சோ 12, 13, 14 இருக்குல்ல, அதாவது அந்த குவாலிஃபிகேஷன்ல செமிஃபைனல்ஸ்ல வந்த 3 டீம், பேலன்ஸ் 3 டீம் இருக்குல்ல, அந்த 3 டீமுக்கு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அகைன் ஒரு ட்ரை சீரிஸ் நடத்துவாங்களாம். அந்த ட்ரை சீரிஸ்ல ஜெயிக்கிற ஒரு டீம் 12th டீமா குவாலிஃபை ஆகுமா. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டாப் 10 டீம் போயிடுச்சு, நீங்க அடுத்த 4 டீம் குவாலிஃபை ஆனது வந்து எக்ஸாம்பிள் சும்மா நெதர்லாண்ட்ஸ், யுஏஇ, யுஎஸ், அப்புறம் யுஎஸ்ஏ, அப்புறம் வந்து சும்மா இது வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ரீலங்கா வந்து அந்த குவாலிஃபையர்ல இல்ல சொல்றேன், ஸ்ரீலங்கா இப்போ 10th தான் இருக்காங்க. சோ அதனால சொல்றேன், ஸ்ரீலங்கா வந்து அந்த லீக்ல வந்து செலக்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்க 11th பிளேஸ்ல குவாலிஃபை ஆயிடுவாங்க. சோ பேலன்ஸ் 3 டீம் இருக்குல்ல, யுஏஇ, யுஎஸ்ஏ அண்ட் நெதர்லாண்ட்ஸ், இந்த 3 டீமுக்கும் ஒரு ட்ரை சீரிஸ் நடக்கும் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. இந்த குவாலிஃபயர் வந்து மிட் ஆஃப் 2027 நடந்துரும். ஆனா அந்த ட்ரை சீரிஸ் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நடக்கும். அந்த ட்ரை சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வர டீம் 12th டீமா செலக்ட் ஆவாங்க. சோ 12th டீமா செலக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் 6 மெம்பர்ஸ் ஈச் மாதிரி ஒரு டேபிள் வச்சு சூப்பர் 6 மாதிரி ஈச் பிளேயர்ஸ் விளையாடுற டேபிள் வச்சுறாங்களா. சரி, அங்க முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த சூப்பர் 6ல 2 பேரும் செலக்ட் பண்ணி செமிஃபைனல்ஸ் ஆடணும். அதுதான் கிடையாது. அதுல டாப் 3 செலக்ட் பண்ணி அத ஒரு சூப்பர் 6 போட்டு 7th வச்சு சூப்பர் 7 ஒண்ணு இல்ல. சூப்பர் 7 என்னன்னா பெஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்க பெஸ்ட் டீம் இந்த 2 லீக்ல, அதாவது 2 டேபிள்ல. அந்த டீம் யாருன்னு பார்த்து சூப்பர் 7 இன்னொரு டேபிள்ல போட்டு அவங்களுக்குள்ள மேட்ச் நடத்தி அதுல டாப் 4ல வர டீம் செமிஃபைனல்ஸ் போவாங்களாம். செமிஃபைனல்ஸ் ஆஸ் யூசுவல் நடக்குது, 1 vs 4, 2 vs 3. அதுல ஒரு சேஞ்சும் இல்ல. இப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் கேம்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப ஹார்ஷான் குவாலிஃபயர்ல விளையாடி அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வராத டீம் மேல நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா குவாலிஃபயர்லயே டாப் 2 வர டீம் செலக்ட் பண்ணிடணும். ஃபைனல் வர டீம் அண்ட் ஜெயிக்கிற டீம் சொல்லிட்டு 11 and 12 வச்சிடணும். நீங்க அங்கேயும் உங்களுக்கு அந்த டீம் போய் ஃபைனல் போய் ஒரு டீம் தோக்கும்ல, அந்த டீம் நினைச்சு பாருங்க. இப்போ ஸ்ரீலங்கா நம்ம செலக்ட் ஆகுற நம்ம எக்ஸாம்பிள்ல அந்த ஃபைனல்ல போய் தோக்குற டீம் திருப்பி ட்ரை சீரிஸ் வந்து ஆடணும். இந்த ட்ரை சீரிஸ்லயும் இந்த 3 டீம்ல அந்த டீம் ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க 12th பிளேஸ் வர முடியும். சோ ரொம்ப ஹார்ஷ் அந்த மேல. சோ நம்பர் ஆஃப் கேம்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சூப்பர் 7 எதுக்குன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. நீங்க 4th டீம் பெஸ்ட், நெக்ஸ்ட் பெஸ்ட் 4th டீம் அந்த 2 குரூப்ல செலக்ட் பண்றீங்கன்றீங்க, அது எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. 2 டேபிள்லயுமே ஒரே பாயிண்ட்ல இருக்காங்க, இல்ல நெட் ரன் ரேட்ல கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வேற செட் ஆஃப் டீம்ஸ் ஆடுவாங்க, இவங்க வேற செட் ஆஃப் டீம்ஸ் ஆடுவாங்க. சோ நீங்க அந்த பேசிஸ்ல எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ அந்த 11 and 12 இருக்குல்ல, அந்த 12th வர டீம் எப்படியும் கொஞ்சம் வீக்கஸ்ட் டீமா தான் இருக்கும். அந்த டீம் வர டேபிள்ல அந்த 4th டீம் ஈஸியா அந்த டீமை ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஈஸியா செலக்ட் குவாலிஃபை ஆயிடுவாங்க. இது எனக்கு தெரியல, நல்ல விஷயம் தான். சில பாயிண்ட்ஸ் ஓகே. ஏன்னா நீங்க முன்னாடி எல்லாம் முன்னாடி ரொம்ப நாக் அவுட்டா இருக்கும், ஒரு கேம் தோத்தாலே வெளியே போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்ப இல்ல. பட் ஆனா ஹார்ஷ் ஆன் அதர் டீம்ஸ், இந்த ஃபுல் மெம்பர்
டீம் இல்லாம மீதி டீம்ஸ் இருக்காங்களா அவங்க மேல கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு. இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு எல்லாம் உனக்கு கேம் டைமே இருக்காது. சும்மா அவங்க அந்த அந்த 10 டைம் அந்த நீ இப்ப குவாலிஃபை ஆகாத அந்த நேஷன்ஸோட தான் ஆடிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து இங்க ஆட சொல்லும் போது அவங்க ஆடுறதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாம நீ இந்த மேட்ச் ஆடு, அந்த மேட்ச் ஆடு, இத்தனை மேட்ச் ஆடு. இப்ப நீ பாத்தனா லீக் அந்த 6 டீம் சொல்றியா, ஒவ்வொரு மேட்சும் 5 மேட்ச் ஆடணும். திரும்ப அந்த சூப்பர் 7ல போயிட்டு ஒவ்வொரு டீமும் 6 மேட்ச் ஆடணும். அதுக்கப்புறம் செமிஃபைனல் 11 மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் தான் நீ ஃபுல் மெம்பர் நேஷனே செமிஃபைனல் போக முடியும். அது இல்லாம இந்த பக்கம் பார்த்தனா இங்க குவாலிஃபயர் ஆடி அவங்க அதுக்கு ஒரு 4 மேட்ச் செமிஃபைனல், ஃபைனல், அதுக்கப்புறம் அந்த ட்ரை சீரிஸ் அதுல 2 மேட்ச், அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல், அதுக்கப்புறம் வந்து இங்க ஆடி அதுல எங்க ஒரு மாதிரி இதா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா ஃபைனல் ஜெயிக்க போற டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு 13 மேட்ச் ஆடணும் இந்த வேர்ல்டு கப்ல. சோ 13 மேட்ச் ஆடி தான் நீங்க ஃபைனல் போறீங்கன்னா ஒரு டீமுக்கு அப்படின்னா ஒரு 2 மாசம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்டு கப். எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் அதான் இந்த குவாலிஃபயர் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 3 மாசம் ஆயிடும். இன்னொரு ஸ்பெஷல் திங் வந்து இந்த டாப் 8 நேஷன் செலக்ட் ஆவறாங்கல, அதுக்கு கட் ஆஃப் வந்து 31st மார்ச் 2027. அந்த 31st மார்ச் 2027ல எந்த டீம் டாப் 8ல இருக்கோ அந்த ரேங்கிங் ஆஸ் பர் ஐசிசி ரேங்கிங்ஸ், ஓடிஐ ரேங்கிங்ஸ், அந்த டீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபை ஆயிடும். சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவங்க எதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆக்குறாங்க தெரியல. சரி, நீங்க வந்து அசோசியேட் மெம்பர்ஸ் நேஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ ஒலிம்பிக்ஸ்ல வேற கிரிக்கெட் சேர்க்க போறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பனா கேமை நீங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண தான் பார்க்கணும். T20 வேர்ல்டு கப் ஒரு நல்ல ஆப்ஷன். அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் ஆட வச்சாங்க, நான் அது ஒத்துக்கிறேன். பட் ஆனா ஓடிஐ வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அந்த டிகிரேட் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க அந்த 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 டீம்ஸ்க்குலாம் T20 மட்டும் நீங்க ஆடுங்க போதும். அசோசியேட் மெம்பர்ஸ் சொல்றேன் நான். அதாவது இப்போ புதுசா இட்டாலிலாம் புதுசா வந்தாங்க நம்ம கிரிக்கெட்குள்ள. சோ அந்த மாதிரி டீம்ஸ்க்குலாம் வந்து நீங்க T20 மட்டும் ஆடுங்க போதும், அதர் ஃபார்மேட் ஆட வேணான்ற மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா எப்படியும் ஒலிம்பிக்ஸ்ல T20 தான் வைப்பாங்க. உங்களால வந்து 50 ஓவர் ஃபார்மேட் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா ஒலிம்பிக்ஸ் அவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல நீங்க நடத்தி முடிக்கணும்னா T20 தான் நடக்கணும். சோ T20 மட்டும் இவங்க ரொம்ப புஷ் பண்றாங்களோ அதர் அசோசியேட் மெம்பர்ஸ் கிட்ட. ஏன்னா இதுதான் கிரிக்கெட்ன்ற மாதிரி காமிச்சு ஒலிம்பிக்ஸ்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஐசிசி காமிக்கிறாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் வச்சீங்கன்னா நீங்க அசோசியேட் மெம்பர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேர்ல்டு கப்புக்கு ஓடிஐ வேர்ல்டு கப்ஸ்க்குலாம் வரணும்னா அது ரொம்ப ரொம்ப ஹார்ஷ் கால் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல அதே மாதிரி தான் T20 வேர்ல்டு கப் 2028க்குமே ஃபார்மேட் மாத்திருக்காங்க போலயே. அதுமே சூப்பர் 10 ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது பாத்தியா? அது இன்னும் தெளிவா பாக்கல. அது அப்ப பாத்துப்போம். அதுவும் இன்னும் நிறைய ஏதாவது அதுக்குள்ள மறுபடியும் மாத்துவாங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு டைம் கேப் யோசிக்கிறதுக்கு. ஒலிம்பிக்ஸ் வேற அந்த டைம்ல தான் வருது. அதனால கண்டிப்பா இன்னும் நிறைய இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு ஒலிம்பிக்ஸ்க்கு புஷ் பண்றதுக்கு தான் நிறைய கேம், நிறைய டீம், நிறைய நேஷன் இந்த கேம் ஆடணுன்றதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் வந்து இப்போ ஓடிஐ வேர்ல்டு கப்லாம் எனக்கு தெரிஞ்சு நமக்கு கண்டென்ட் இருக்கும். நம்ம வாட்டு பேசிட்டே இருப்போம். ஓடிஐ மேட்ச் இந்த மேட்ச் நடந்தது, அந்த மேட்ச் நடந்ததுன்னு வளன்னு போட்டு அடிச்சுட்டு இருப்போம். பட் ஆனா பிளேயர்ஸ், அந்த டீம்ஸ் அது தெரியல எப்படி 3 மாசம் முன்னாடி எல்லாம் நடந்ததுன்னா ஒரு மாசம் 1.5 மாசம் நடக்கும் முடிச்சிருவாங்க. இது பார்த்தா போயின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒவ்வொரு டீமும் 13 மேட்ச் ஆடணும்டா. அப்போ 12 டீம் இல்ல ஃபர்ஸ்ட் ஆனது 12 டீம் வந்து 5 மேட்ச் ஆடணும். அதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆடுற அந்த 12 டீம் இருக்கப்போ ஆளுக்கு 5 மேட்ச் ஆடுற போதே அதுவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங்கா போகும் டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் 7ல போயிட்டு ஆளுக்கு 6 7 அது ஒரு ஐபிஎல் மினி ஐபிஎல், பாதி ஐபிஎல் நடக்கிற மாதிரி ஒரு மாசம் நடக்கும் அதுவே. சோ எனக்கு தெரியல எப்படி இருக்க போகுதுன்ட்டு. சரி, நான் இப்போ கான்டெக்ட் தரேன் நம்ம வியூவர்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம பேசின பாயிண்ட் இந்த சிஸ்டம்லாம் வந்து எப்படின்னா, இப்போதைக்கு டாப் 10 நேஷன்ஸ்ல 9, 10ல வந்து பங்களாதேஷும் வெஸ்ட் இண்டீஸும் இருக்காங்க. 11 ஆஸ் ஆஃப் டுடே சொல்றேன். 11th வந்து ஜிம்பாவே இருக்காங்க. ஜிம்பாவே ஹோஸ்ட் நேஷன், ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு. 11th ஸ்பாட்ல இருந்தாலுமே அவங்க குவாலிஃபையர் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. 10th ஸ்பாட்ல இருக்க டீம் வந்து குவாலிஃபையர் போற நிலைமை வரும். 10th வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க. அப்ப 12th அயர்லாந்து, 13th ஸ்காட்லாந்து, 14th நெதர்லாந்து இருக்காங்க. இவங்க எல்லாம் குவாலிஃபையருக்குள்ள போற நிலைமை வரும். சோ வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபையர் போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸா பங்களாதேஷான்றது வந்து 31 மார்ச் தான் தெரியுங்கிற. அது வந்து நம்ம அப்ப பாப்போம். சோ இன்னொரு வீடியோல நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நீங்க இந்த வீடியோ பார்த்து இதுல ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தா சொல்லிட்டு இருங்க. நாங்க வந்து இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பை பை ஃப்ரம் உல்ஸ்டர்ஸ். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்